வணக்கம். இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகுத்தூள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். முதல்ல எடுத்து வச்சு கட் பண்ண வெங்காயத்தை ஜாரில் போட்டு அரைப்பதமாக அரைச்சி வச்சுக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சு இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சுக்கலாம். 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம கம்மியான எண்ணெய் எடுக்கும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய எடுத்தால் டேஸ்ட் இருக்காது. அதுக்கு தான் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுக்கிறோம் நம்ம. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற பட்டை லவங்க பேஸ்ட்டு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் 1 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கி விட்டுனே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதில் ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இது அடி பிடிக்காமல் இருக்க அதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இதில் இப்போது இன்னொரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ எண்ணெயும் பேஸ்ட்டும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் இன்னும் சிம்மிலே தான் இருக்குது. தக்காளி வதங்கிறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்குது.
நல்லா ஒரு முறை நல்லா கலரி விட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் நாட்டுக்கோழி சிக்கனை இப்போது இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இப்போ மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் கறியை மஞ்சத்தூள் போட்டு 3 முறை வாஷ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது 3 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ கறியை நல்லா கலந்து விடணும். ஸ்டவ் இன்னும் சிம்மில் தான் இருக்குது. மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ மூடியை திறக்கலாம். மசாலாவோட கறி பாதி வரைக்கும் வெந்துடுச்சு. இப்போது 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். கறி நல்லா கொதிச்சு இப்போ வெந்துடுச்சு. குழம்பு இப்போது நல்ல டிக்கோ வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவிட்டு பாருங்கள், பார்க்கும்போது கறி எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போது சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.